வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. இப்போ ரீசெண்டாக நடந்த நேபாள் ஃப்ளட், அது ஏன் கரெக்டாக நேபாளுக்கு நடக்கணும்னா, நேபாள் சிம்ம ராசி. நேபாளின் தசா புத்தி அந்தரம் சூரியன் புதன் கேது. இப்போ நடக்கிறது அந்த நாளில் பார்த்தா ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் மந்தில் பார்த்தா சிம்ம ராசிலேயே சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தா சூரியன் புதன் கேது, அந்த நாடு சிம்ம ராசி. அப்போ என்ன, இந்த தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? நேபாளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதனால தான் நேபாளில் இப்படி ஒரு மாபெரும் ஃப்ளட் நடந்து ஒரு பெரிய வாஷ் அவுட் நடந்ததுக்கான காரணம். மாயம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பங்குச்சந்தை ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த நேபாள் ஃப்ளட்டு, அப்போ பார்த்தா ஒரு சாதாரண ஃப்ளட் இல்லை, ஒரு பெரிய வாஷ் அவுட் நடந்த ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் அது. அதுக்கு பின்னாடி ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்கா? கிரகங்கள் தான் இதுக்கான காரணமா? அப்போ இதனுடைய தாக்கம் என்ன? எதனால் இது நடந்துச்சு? அப்புறம் இதனோட விளைவுகள் என்ன? இது மாதிரி வேறு எதாவது நடக்குமா? அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இப்போது நேபாள், என்னுடைய ஆராய்ச்சியில் அதாவது ஒரு ஊருக்கும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் ஜாதகம் உண்டு, ராசி உண்டு, நட்சத்திரம் உண்டு, தசாபுத்திகள் உண்டு. என்னடா இது இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு, ஊருக்கு நாட்டுக்கு ஜாதகமா அப்படின்றீங்க. இப்போது இந்தியாவுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதோ அந்த டேட்டு தான் அந்த நாட்டின் டேட் ஆஃப் பர்த். அடுத்து எப்போ அந்த சுதந்திரம் கிடைச்ச டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 12 மணி வச்சுக்கலாம், இல்லைனா காலைல 9 மணி வச்சுக்கலாம், அதுதான் டைம் ஆஃப் பர்த். அப்போ அந்த ஊர் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் பர்த். இதை போட்டோன்னா ஒரு ஜாதகம் வரும். இப்போ நமக்கு எப்படி பிறந்த நேரம் ஊர் தேதி கொடுத்தோன்னா நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஹாரோஸ்கோப் வருதோ, அது மாதிரி ஒரு நாட்டுக்கும் ஹாரோஸ்கோப் எடுக்கலாம். அது மாதிரி நான் ஒரு நாட்டுக்குமே ஹாரோஸ்கோப் போட்டு வச்சுருக்கேன். நான் ஏன் நாட்டுக்கெல்லாம் ஹாரோஸ்கோப் போடணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜியில் அனலைஸ் பண்ணும்போது நான் ஸ்கிரிப்டுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணும்போது நாட்டுக்கு இது மாதிரி ரெடி பண்ணேன். அப்போ அப்படி பார்க்கும்போது நேபாள் அப்படின்ற நாடு, இப்போ நேபாளுக்கு ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் டே கிடையாது. ஏன்னா அது இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க கொண்டாடுறதில்ல. அவங்க ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூன்சி ஒரு மீட் நடந்த நாள் அவங்க ரிப்பப்ளிக் டேவாக வச்சு அந்த டேட்டை தான் அவங்க சுதந்திரம் கிடைச்ச நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 28 May 2008 அதுதான் அவங்களுடைய டே அப்படின்னு வச்சுக்கலாம், ரிப்பப்ளிக் டேன்னு வச்சுக்கலாம். அந்த தேதி தான் நேபாளின் பிறந்த தேதி. காலையில் 9 மணி 12 மணி அது டைம் ஆஃப் பர்த். அப்படி போட்டு நேபாளுக்கு ஒரு ஜாதகம் போட்டோன்னா அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய ராசி என்னன்னா நேபாள் சிம்ம ராசி. நேபாளுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னா, சூரியன் திசையில் கேது புத்தியில் புதன் அந்தரம் நடந்துட்டுருக்கு. இப்போது சிம்மராசியில் யார் இருக்காங்க? அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு? அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. அப்போ சிம்மத்துக்கு இப்போ டைம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பொதுவாகவே சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு போர் பதற்றம், ஒரு மோசமான சூழல், ஒரு பூகம்பம், ஒரு அந்த மாதிரி இயற்கை சீற்றம், அதெல்லாம் நடக்கக்கூடிய காம்பினேஷன் தான் சூரியன் கேது இணைவு. இப்போது ஜாதக கட்டத்தில் கோட்சாரத்தில் பார்த்தா சூரியன் கேது இப்போ சிம்ம ராசியில் இணைஞ்சிருக்கு. எப்போ இருந்து? இந்த செப்டம்பர் மாதம், அதாவது இந்த அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாத காலகட்டத்தில் பார்த்தா சூரியன் புதன் கேது இணைவு, இது 3 சிம்ம ராசியில் நடக்குது. எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆகஸ்ட் 23, 2026 அப்போ சூரியன் கேது இணைய ஆரம்பித்தாங்க. செப்டம்பர் 7 பார்த்தா அது கூட புதனும் சேர்ந்துருது. செப்டம்பர் மந்த் ஃபுல்லுமே சூரியன் புதன் கேது 3 சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, இந்த 3 கிரகம். அப்போ நான் அப்படியே சொன்ன மாதிரி சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு பிரளயம், ஒரு பூகம்பம், ஒரு இயற்கை சீற்றம். இது கூட புதன் சேருது. அப்போ புதன் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்னன்னா வாஷ் அவுட்.
இப்போ செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா செவ்வாய்னா ஒரு நிலம், அப்போ நிலநடுக்கம் வரும், எர்த்குவேக் வரும், வால்கானிக் எரப்ஷன், அப்போ அந்த மாதிரி நிலச்சரிவு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்னா பூமிகாரகன். புதன் அப்படின்னா பெருவெள்ளம், பெருமழை, புயல், இதெல்லாமே வந்து புதன். கம்ப்ளீட் வாஷ் அவுட்டுன்னு தான் நான் புதனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். அப்போது சூரியன் கேது இணைவு கூட புதனும் சேர்ந்து, அப்போ புதன் சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு மழை, வெள்ளம், நீர், தண்ணி இதனால் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயற்கை சீற்றம். இப்போது அது ஏன் கரெக்டாக நேபாளுக்கு நடக்கணும்னா, நேபாள் சிம்ம ராசி, நேபாளின் தசா புத்தி அந்தரம் சூரியன் புதன் கேது. இப்போ நடக்கிறது அந்த நாளில் பார்த்தா ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் மந்தில் பார்த்தா சிம்ம ராசிலேயே சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தா சூரியன் புதன் கேது, அந்த நாடு சிம்ம ராசி. அப்போ என்ன, இந்த தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கும், நேபாளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதனால தான் வந்து நேபாளில் இந்த இப்படி ஒரு மாபெரும் ஃப்ளட்டு நடந்து ஒரு பெரிய வாஷ் அவுட் நடந்ததுக்கான காரணம். அப்போ கிரகங்கள் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்கின்றன. அப்போ அப்படிங்கிறது இதுதான் வந்து காரணம். இப்போ இது மாதிரி வேற எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா, இப்போது சிம்மராசி எந்தெந்த நாடெல்லாம் சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா, யூஎஸ் சிம்மராசி, துபாய் சிம்மராசி, இந்தியாவின் ஒரு பகுதி, இந்தியாவில் வந்து மேற்பகுதி, அடுத்த நடு, அடுத்து கீழ்ப்பகுதி, 3ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா இந்தியா வந்து 3 ராசி கம்பைன் ஆனது. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசி கம்பைன் ஆனது தான் இந்தியா. இப்போது நேபாள் அப்படிங்கிறது நார்த்தில் இருக்குது, இந்தியாவோட நார்த்தில். அப்போ இந்த காம்பினேஷன் நார்த், அதாவது வடக்கு பகுதியில் தண்ணி மேலேருந்து கீழே வரும். அப்போ அதுதான் வந்து ஃப்ளட்டு, வெள்ளம். அதே தெற்கு பகுதி கீழே பார்த்தா தண்ணி கீழிருந்து மேலே வரும். கீழிருந்து மேலே வரும்னு என்ன, சுனாமி. அப்போது இந்தியாவில் தென் பகுதியில் என்ன நடக்கும், சுனாமி வரும். ஏன்னா தண்ணி கீழேருந்து மேலே வருது. அடுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அந்த திசை மட்டும்தான் மீதி பேலன்ஸ். அப்போ அங்கே தண்ணி எப்படி வரும், சைட்லேருந்து வரும். அப்போ சைட்லேருந்து வர்ற தண்ணி என்னன்னு சொல்கிறோம், புயலுன்றோம். அப்போ புயல் வரும், சுனாமி வரும். அப்போ யூஎஸில் புயல் வருமா, யூஎஸில் புயல் வரும். ஏன்னா யூஎஸ் சிம்ம ராசி. அப்போ எப்போ புயல் வரும், செப்டம்பர் மாதம் வந்துடும். செப்டம்பர் மாதத்துக்கு ரொம்ப நாள் இல்லையே, அப்போது புயல் வரப்போகுது. அப்போ டேட்டா படி பார்த்தா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி காம்பினேஷன் வந்திருக்கும்ல, அப்போ இதே மாதிரி புயல் வந்துச்சா, ஐ எம் ஹேவிங் த டேட்டா, என்கிட்ட டேட்டா இருக்குது. கத்ரீனான்ற ஒரு மாபெரும் புயல் யூஎஸில் 2005 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு கத்ரீனா புயல், சூரியன் புதன் கேது இணைவு, அதாவது ஒன்று இணைவாக இருக்கலாம் இல்லைன்னா பார்வையாக இருக்கலாம். அப்போ இணைவில் பார்வை இருந்துச்சு. அப்போ கத்ரீனா ஆகஸ்ட் 2005. அடுத்து இர்மா புயல் செப்டம்பர் 2017. அடுத்து டெல்டா புயல் செப்டம்பர் 2020, எல்லாமே செப்டம்பர். இப்போ செப்டம்பர் 2026 யூஎஸில் ஒரு மாபெரும் புயல் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதே மாதிரி தமிழகத்தில், இதே மாதிரி இந்தியாவில், அப்போது இதே மாதிரி இந்தியா தமிழகம் அப்படின்னு பார்த்தா அப்போ தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாட்டில் என்ன வரும், சுனாமி வரும்ன்ற. ஏன்னா தெற்கு பகுதி, இந்தியாவின் தெற்கு பகுதி. அதே மாதிரி கேரளாவில் சுனாமி வரும், இல்லைன்னா புயல் வரும். அப்போ தமிழ்நாட்டில் புயல் வந்துச்சுன்னா கேரளாவில் சுனாமி, கேரளாவில் புயல் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் சுனாமி. அப்போ இதனின் தாக்கம் தமிழ்நாடுக்கு அதிகமாக இருக்குமான்னா, தமிழ்நாடுக்கு அதனுடைய தாக்கம் பகுதி ஒரு 50%. யார் வாஷ் அவுட் ஆவாங்க, ஆந்திரா வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா ஆந்திரா இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது, மேலே போக போக பாதிப்பு ஜாஸ்தி, அதுவும் கடலோரமாக இருக்கணும். அப்போ அப்படி அப்போது கண்டிப்பாக வருமானா செப்டம்பர் மாதம். அப்போ இந்த கிரக இணைவு எப்போ வரைக்கும் இருக்குது, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 2026 வரைக்கும் இந்த கிரக இணைவு இருக்குது. அப்போ இந்த கிரக இணைவு என்ன காரணத்தினால நமக்கு வருது, இந்த புதன் அப்படின்ற கிரகம். அப்போது இப்போ சிம்ம ராசியிலேருந்து இணைவு இருக்குன்ட்டேன். அப்போ கிரகம் அடுத்தடுத்து மாறும் இல்லையா. அப்போ சிம்ம ராசியிலேருந்து அடுத்து புதன் கன்னி ராசிக்கு வருது. எப்போது, இதே செப்டம்பர் மாதம். அப்போ கன்னி ராசியில் புதன் என்ன ஆகுறாரு, புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். புதனின் வலிமை ரொம்ப ஜாஸ்தி, ஆட்சியாகவும் இருக்குது
உச்சமாகவும் கன்னிராசியில் புதன் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி நடக்கும். அப்போ வருஷம் அப்போ இதே மாதிரி புதன் உச்சமாகும் தான், ஆட்சி ஆகும் தான். ஆனால் அப்போவெல்லாம் சூரியனுக்கு எது ஒன்றா இருக்காதுல்ல. இந்த வருஷம் மட்டும்தானே சூரியனுக்கு எது ஒன்றா இருக்குது. அப்போ என்ன, இதனோட ரிசல்ட்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்போது இதனோட விளைவுகள் என்ன, பயங்கரமான விளைவு. அப்போ துபாய் ஒரு ராகு நாடு. அப்போ இங்கே கேது வேறு வந்துருச்சு. அப்போ என்ன, அங்கேயும் வெள்ளத்தால் சீற்றம் உண்டு. அப்போ என்ன, மாபெரும் மழை பொழியும். அப்போது இதே மாதிரி பஞ்சாங்கத்தில் இந்த விஷயம் போட்டிருக்காங்கன்னா பஞ்சாங்கத்துலேயும் இருக்குது. எப்படி பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, இந்த வருடம் மாபெரும் மழை பொழிவு உண்டு. அதாவது மழை வந்து நமக்கு தேவையை விட அதிகமாகவே மழை பெய்யும். மழை மாறி மும்மாறி பெய்யும். அது வந்து அதிகமாக மாறி பெய்யும், ஆனால் ரொம்ப அதிகமாகவே பெய்யும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாங்கத்தில் இந்த வருடத்தின் இளவரசன் ராஜா யார் அப்படின்னா புதன். ஜோதிடத்திலையும் இளவரசன் யார், புதன். பஞ்சாங்கத்திலையும் இந்த வருடத்தின் அதிபதி யார் அப்படின்னா புதன். அப்போ புதன் வந்துருச்சு. அப்போ புதனுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், மாபெரும். அப்போ அந்த மாதிரி இந்த விளைவு எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், என்ன ஒரு புதன் ஒரு சாதாரணமான கிரகம், ஒரு சின்ன கிரகம். மெர்க்குரின்றது வெரி ஸ்மால் பிளானட். அந்த வெரி ஸ்மால் பிளானட்டுக்கு இவர் இவ்வளோ பெருசாக ஹைப் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கலாம். ராகு கேதுக்கள் தானே மிக வலிமை வாய்ந்தவங்க. ராகு 5 தலை நாகம், அது பெருசு அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் இல்லை. இப்போது ராகுன்னா எல்லாருக்கும் தெரியும் 5 தலை நாகம். இப்போது ராஜநாகம். ஆனால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் புதன். என்ன புதன்னா பெருமாள். அப்போ ரங்கநாதர் எப்படி படுத்திருக்காரு, 5 தலை நாகம் குடை பிடிக்க அது மேலே படுத்திருக்காரு. யார், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆகிய புதன் படுத்திருக்காரு. அப்போ புதனுக்கே 5 தலை நாகம் குடை பிடிக்குதுன்னா அப்போ ராகுவோட புதன் தானே வலிமை ஜாஸ்தி. அதனால தான் புதனுக்கு இவ்வளவு பவர் ஜாஸ்தி. அப்போ நவக்கிரகங்களில் மிக வலிமை வாய்ந்தவர் யார் அப்படின்னா புதன். அந்த புதன்னால தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது புதனுக்கு இது மட்டுமா இருக்குது அப்படின்னா, புதன் கல்விக்காரகன், புதன் புத்திகாரகன், ஷேர் மார்க்கெட்டு காரகிரகம் புதன், பிஸ்னஸுக்கு காரகிரகம் புதன், காதலுக்கு காரகிரகம் புதன். அப்போ இன்னும் செப்டம்பர் மந்தில் வேறு என்ன நடக்கும், நிறைய காதல் தோல்வி, லவ் பிரேக்கப்ஸ் நிறைய நடக்கும் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில். அடுத்து அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தைக்கு அதிபதி புதன். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஃபைனான்ஸ் நிதி நெருக்கடி பயங்கரமாக வரப்போகுது. அடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நிறையா நெருக்கடி நடக்கும். எக்கானமி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. நிறையா வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் மாற்ற போகிறாங்க. கம்பெனிஸில் நிறைய ஃபைனான்ஷியல் ஃப்ராட்ஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து ஊழல் நிறையா கண்டுபிடிப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த புதன். அடுத்து கல்விக்கும் அதிபதி புதன். அப்போது ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு இருந்தால் அவன் தான் டாப்பில் வந்துட்டு இருப்பான். அவனோட ரிசல்ட்டு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். படிக்கவே மாட்டான், அவன் பார்த்தா டாப்பில் வந்துடுவான். இப்போ நீட்டில் ஒருத்தன் பார்த்தா படிக்கவே மாட்டான், இவன் எப்படி டாக்டர் ஆக போகிறான் அப்படின்னு நினச்சி அவன் பார்த்தா நீட்டில் டாப் ரேங்க். நீட்டில் அதே மாதிரி ரீநீட் எக்ஸாம் வச்சு மறுபடியும் ரிசல்ட் விட்டாங்கள்ல. ஏன் இந்த காலகட்டத்தில் அது நடந்துச்சு, ஏன்னா இதுதான் இந்த கிரக இணைவு. அப்போ கிரக இணைவு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதனின் தாக்கம் தெரிகிறது. அப்போ இதுதான் புதன். அடுத்து பிஸ்னஸுக்கார கிரகம் புதன். அப்போ என்ன ஆகும், பிஸ்னஸில் இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா லாஸ் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தற்காப்பு. முன்னாடியே இப்படி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனி அடுத்து நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு தற்காப்பு என்ன, நம்ம எப்படி ப்ரிகாஷனரியாக நம்ம என்ன மெஷர் எடுக்கிறது அப்படின்னா, இயற்கை சீற்றத்திலிருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு வழி ஒன்றும் கிடையாது. நம்ம அதை இயற்கையை மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் நம்மளுடைய அன்றாட வாழ்வியலில் நம்ம சில விஷயங்கள் செஞ்சு நம்மளை தற்காத்துக்கலாம். அப்போது இப்போ டைம் சரியில்லைன்ற எப்படி ஃபைனான்ஷியலி, அப்போ இந்த காலகட்டத்தில் அதிக முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பார்த்து கவனமாக சேஃப்டியாக ட்ரேட் பண்ணும். ஓவர் லிமிட் லிவரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அதுக்கு மட்டும் லிமிட்டாக ட்ரேட் எடுக்கணும். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், நான் பெரிய அமௌண்ட் பிஸ்னஸில் போடுறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். லாங் ட்ராவல், லாங் ஜேர்னி, யாத்ரா அப்படிங்கிறது புதன். அப்போ நேபாளில் வந்து யாத்திரைக்கு போனவங்களாம் தான் வாஷ் அவுட் ஆனாங்க. ஏன் சார் அவங்க மட்டும் வாஷ் அவுட் ஆனாங்க, மற்றவங்களாம் இருக்காங்க அப்படின்னா,
அங்கே போயிருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி புதன் திசையோ சூரியன் திசையோ கேது திசையோ அவங்களுடைய அந்தரமோ நடந்துகிட்ருக்கும். வாஷ் அவுட் ஆனவங்களில் அதிகம் சிம்மராசிக்காரங்க சிம்மலக்னக்காரங்களாக இருப்பாங்க. கர்மாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அங்கே நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக இதை அவாய்ட் பண்ணிக்கணும். பெரிய ரிஸ்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரேக்கப்ஸ் வரும். அப்போ என்ன, அதிக பேச்சுகள் கூடாது. எதை சொன்னாலும் கேட்டால் ஓகே ஓகே சரி சரின்ட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ அந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயம் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணி எல்லாம் ஒரு 1 மந்த்துக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஜோதிடப்படி ஜோதிட ரீதியாக நம்ம அணுகி அதுக்குண்டான வழிபாடு. அப்போ வழிபாடு என்ன, பெருமாள் வழிபாடு. புதன் யார், பெருமாள். அப்போ இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இறைவன் மகாவிஷ்ணுவை வேண்டிகிட்டு இருந்தால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிவிதமான காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும். நல்ல ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.